ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபன் ஃபேமிலி. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தட்டைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு குழம்பாக இது இருக்குங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு குழம்பு. நீங்கள் தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 100 தட்டைப்பயிறு எடுத்திருக்கேங்க. இதை ஒரு குக்கரில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பயிரோட வாசம் உங்களுக்கு வரும். லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும். இது தாங்க கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாங்க. ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றும்போது கடகடன்னு ஒரு சத்தம் கேட்குங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு தண்ணியில் பயிர் ஊற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். நான் என்ன எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, ஒரு பெரிய கத்திரிக்காய், அப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டுங்க. இவ்வளோ தாங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றின தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க. நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக நல்லா பஞ்சு போல் வெந்து வருங்க. இப்போ குக்கரில் விசில் போட்டு நம்ம ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் மத்து வச்சு தான் கடையணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு இது இல்லைங்க. குக்கர் நல்லாவே பஞ்சு போல் வேக வச்சிடும். ஸோ நம்ம சின்ன கரண்டியை வச்சு லைட்டாக அப்படி மசிச்சு விட்டாலே போதும். ரொம்ப மசிச்சிட்டாலும் ரொம்ப குறுகுறுன்னு ஆயிரும். ஸோ அப்படி வேண்டாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணாலே போதுங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த ஸ்டேஜ் போதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட நான் காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் தாங்க எடுத்திருக்கேன். வீட்டில் அரைச்சது தான். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றுக்கா நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ 2 மினிட்ஸ் இது கொதிக்க விட்டுக்கலாம். இது கூட நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா பயிர் வாய்வு அப்படின்றதுனால நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கரைச்சி வச்சுருக்க புளியும் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரெசிபிங்கிறது ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க. சீக்கிரமாகவும் நமக்கு ரெடி ஆயிரும். எல்லா காய்கறியும் குக்கரில் மசிஞ்சால் மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம தாளிப்பு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சு உள்ள கொட்டிக்கலாம். ஃபைனலாக தட்டைப்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கெலாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.